ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR Wheels Travel சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு பாண்டே ஸ்ரீ கோயில் ஆகும். பாண்டே ஸ்ரீ கோயில் கம்போடியாவின் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்து கோயில். குறிப்பாக சீம் ரீப் அங்கோர் அமைந்துள்ளது. பண்டே ஸ்ரீ கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்து கடவுள்களான சிவன் மற்றும் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கம்போடிய கோயிலாகும். அங்கோர் பகுதியில் அமைந்துள்ள இது ஒரு காலத்தில் இடைக்கால தலைநகரங்களான யசோதரபுரா மற்றும் அங்கோர் தோம் ஆகியவற்றிற்கு சொந்தமான முக்கிய கோயில்களின் குழுவிலிருந்து வடகிழக்கில் 25 கிலோமீட்டர் 16 மைல் தொலைவில் உள்ள புனோம் டி மலைக்கு அருகில் அமைந்துள்ளது. பண்டே ஸ்ரீ பெரும்பாலும் சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இது இன்றும் காணக்கூடிய விரிவான அலங்கார சுவர் சிற்பங்களுக்கு ஏற்ற ஒரு ஊடகமாகும். கட்டிடங்கள் தாமே சிறிய அளவில் உள்ளன. அங்கோரியன் கட்டுமானத்தின் தரங்களால் அளவிடப்படும் போது வழக்கத்திற்கு மாறாக இந்த காரணிகள் கோயிலை சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமாக்கியுள்ளன. மேலும் இது கெமர் கலையின் ரத்தினமாக பரவலாக புகழப்படுவதற்கு வழிவகுத்தன. ஏப்ரல் 22, 967 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாண்டே ஸ்ரீ அங்கோரில் ஆட்சியாளர்களால் கட்டப்படாத ஒரே பெரிய கோயிலாகும். இதன் கட்டுமானத்திற்கு விஷ்ணுகுமாரா மற்றும் யக்ஞவராகா என்ற அரசவை உறுப்பினர்களே காரணம். அவர்கள் மன்னர் 2ஆம் ராஜேந்திரவர்மனுக்கு ஆலோசகர்களாக பணியாற்றினர். 1ஆம் ஹர்ஷவர்மன் இன் பேரனான யக்ஞவராகா 117ஆம் ஆண்டு ஒரு அறிஞர் மற்றும் கொடையாளர் என்று அடித்தள கல்வெட்டு கூறுகிறது. அவர் நோய், அநீதி அல்லது வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினார். அவரது மாணவர் வருங்கால மன்னர் 5ஆம் ஜெயவர்மன் கியோபி 968 சுமார் 1001 முதலில் கோயில் ஈஸ்வரபுரா என்ற நகரத்தால் சூழப்பட்டிருந்தது. பாண்டே ஸ்ரீ அதன் சிற்பங்களின் சிக்கலான தன்மைக்கு பெயர் பெற்றது. இந்த சிற்பம் காலத்தையும் கடவுளான சிவன்வையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு புராண விலங்கின் சிற்பமாகும். யக்ஞவராகாவின் கோயில் முதன்மையாக இந்து கடவுளான சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. முதலில் இது அந்த பெயரை கொண்டிருந்தது. திரிபுவன மகேஸ்வரர் மும்முனை உலகின் தலைவன். அதன் மைய மத உருவமாக செயல்பட்ட சிவன் சிலையை குறிப்பிடுகிறார். இருப்பினும் கோயில் கட்டிடங்கள் மத்திய கிழக்கு மேற்கு அச்சின் தெற்கே அமைந்துள்ள சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கும் அச்சின் வடக்கே விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கோயிலின் நவீன பெயர் பண்டே ஸ்ரீ சிவப்பு மணற்கல் சுவர்களில் செதுக்கப்பட்ட பல தெய்வங்களால் ஏற்பட்டதாக ஊகிக்கப்படுகிறது. கோயிலின் நவீன பெயர் பண்டே ஸ்ரீ பெண்களின் கோட்டை அல்லது அழகின் கோட்டை. சுவர்களில் காணப்படும் அடிப்படை நிவாரண வேலைப்பாடுகளின் சிக்கலான தன்மை மற்றும் கட்டிடங்களின் சிறிய பரிமாணங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். சிலர் இது கட்டிடங்களின் சுவர்களில் செதுக்கப்பட்ட பல தெய்வங்களுடன் தொடர்புடையது என்று ஊகித்துள்ளனர்.
இளஞ்சிவப்பு மணற்கல், சாம்பல் மணற்கற்களால் கட்டப்பட்ட பிற முக்கிய அங்கோரியன் கோயில்களைப் போலல்லாமல் பாண்டேஸ்ரே முதன்மையாக சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஊடகம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக கூர்மையாக இருக்கும் விதிவிலக்காக ஆழமான மற்றும் நுட்பமான செதுக்கல்களுக்கு அனுமதித்தது. மினியேச்சர் அளவுகோல் கோயிலின் சிறிய பரிமாணங்கள் அங்கோரின் நினைவு சின்ன கட்டுமானங்களிலிருந்து அதை வேறுபடுத்துகின்றன. இந்த அளவுகோல் வெளிப்படையான அளவை விட அழகியல் விவரங்களை வலியுறுத்த வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். செறிவான உரைகள் கோயில் கிழக்கு மேற்கு அச்சில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அகழியால் பிரிக்கப்பட்ட 3 செறிவான செவ்வக உரைகளை கொண்டுள்ளது. உள்ளுரை 3 மைய கோபுரங்கள் மற்றும் 2 நூலகங்கள் கொண்ட பிரதான சரணாலயத்தை கொண்டுள்ளது. அவை விரிவாக செதுக்கப்பட்ட செங்கல் கட்டமைப்புகள். வெளிப்புற உரைகள், சிறப்பு கோபுரங்கள், நுழைவாயில் மண்டபங்கள் மற்றும் இந்து காவியங்களின் காட்சிகளை சித்தரிக்கும் அடிப்படை நிவாரணங்களை கொண்ட காட்சியகங்கள். சிற்பங்கள் மற்றும் புராணங்கள். இந்த கோயில் இந்து உருவப்படங்களின் தலைசிறந்த படைப்பாகும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேற்பரப்பையும் உள்ளடக்கிய கதை நிவாரணங்கள் உள்ளன. குறிப்பிடத்தக்க சித்தரிப்புகள் பின்வருமாறு. மவுண்ட் கைலாஷ், தெற்கு நூலகத்தின் கிழக்கு நோக்கிய பெடிமெண்ட், 10 தலைகள் கொண்ட அரக்க மன்னன் ராவணன், சிவன் மற்றும் அவரது துணைவி பார்வதியின் இல்லமான கைலாய மலையை அசைப்பதை சித்தரிக்கிறது. ராமாயணா அண்ட் மகாபாரதா சீன்ஸ், போர்கள் மற்றும் தெய்வீக அத்தியாயங்கள் உட்பட இந்து இதிகாசங்களிலிருந்து பல கதைகளை இந்த சிற்பங்கள் விளக்குகின்றன. டீட்டீஸ். இந்த கோயில் முக்கியமாக சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விஷ்ணு, இந்திரன் மற்றும் லட்சுமி தெய்வம் போன்ற பிற கடவுள்களின் சித்தரிப்புகளையும் கொண்டுள்ளது. பார்வையாளர் தகவல். லொகேஷன். இந்த கோயில் சீம் ரீப் மாகாணத்தில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு செல்லும் பயணம் கிராமங்கள் மற்றும் நெல் வயல்களின் அழகிய காட்சிகளுக்கு பெயர் பெற்றது. பெஸ்ட் டைம் டு விசிட். அதிகாலை அல்லது பிற்பகல் வேளையில் இந்த கோயில் மிகவும் அழகாக இருக்கும். அப்போது குறைந்த சூரியன் இளஞ்சிவப்பு மணற்கற்களை பிரகாசிக்கிறது. டிக்கெட்ஸ். அங்கோர் கணவாய் வழியாக பாண்டேஸ்ரேயின் நுழைவாயில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது அங்கோர் தொல்பொருள் பூங்காவில் உள்ள மற்ற கோயில்களுக்கும் அணுகலை வழங்குகிறது. பாண்டேஸ்ரேயிலிருந்து ஒரு நாள் பயணத்தில் நீங்கள் பார்வையிடக்கூடிய பல குறிப்பிடத்தக்க இடங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பெரிய அங்கோர் தொல்பொருள் பூங்காவின் ஒரு பகுதியாகும். பிரபலமான பயணத் திட்டங்கள் பெரும்பாலும் பாண்டேஸ்ரேக்கு வருகை தருவதை வெளிப்புற சுற்றுப்பகுதியில் உள்ள இடங்களுடன் இணைக்கின்றன. பார்வையிடும் இடத்திற்கு அருகில் கபால் ஸ்பீன், 1000 லிங்கங்களின் நதி என்று அழைக்கப்படும் இந்த தலம் இந்து கருவுறுதல் சின்னங்கள் மற்றும் தெய்வங்களின் ஆற்றங்கரை செதுக்கல்களை கொண்டுள்ளது. ஒரு குறுகிய அழகிய காட்டு நடைபயணம் செதுக்கல்கள் மற்றும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இது பாண்டேஸ்ரேயிலிருந்து வடக்கே சுமார் 20 நிமிட பயண தூரத்தில் உள்ளது மற்றும் நீர்வீழ்ச்சி பாயும் மழைக்காலத்தில் சிறப்பாக பார்வையிடப்படுகிறது.
பேங்மீலியா பெரும்பாலும் புதுப்பிக்கப்படாத இந்த கோயில் பெரும்பாலும் காட்டு கோயில் என்று அழைக்கப்படுகிறது. பார்வையாளர்கள் அதன் இடிந்து விழும் காடுகளால் மூடப்பட்ட கல் காட்சியகங்கள் மற்றும் கோபுரங்களை ஆராயலாம். இது ஒரு உண்மையான மற்றும் சாகச கண்டுபிடிப்பு உணர்வை வழங்குகிறது. இது பாண்டேஸ்வரையிலிருந்து சுமார் 50 நிமிட பயண தூரத்தில் உள்ளது மற்றும் தனி நுழைவு கட்டணம் தேவைப்படுகிறது. இருப்பினும் இது வெளியிடப்பட்ட தேதியை பொறுத்து செல்லுபடியாகும் அங்கோர் பாஸுடன் சேர்க்கப்படலாம். பாண்டே சாம்ரே அமைதியான மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட 12ஆம் நூற்றாண்டு கோயில். முக்கிய அங்கோர் கோயில்களுக்கு ஒரு சிறந்த குறைவான கூட்ட நெரிசல் கொண்ட மாற்றாகும். இதன் கட்டிடக்கலை பாணி அங்கோர் வாட் ஐ மிகவும் ஒத்திருக்கிறது, ஆனால் அதன் அமைதியான சூழ்நிலை சீம் அறுவடைக்கு திரும்பும் வழியில் ஒரு பலனளிக்கும் வருகையை அளிக்கிறது. புனோம்குலன் தேசிய பூங்கா கம்போடியாவின் ஒரு குறிப்பிடத்தக்க புனித மலையான புனோம்குலன் ஒரு பலனளிக்கும் பக்க பயணமாகும். இந்த தேசிய பூங்காவில் ஏராளமான அங்கோரியன் இடிபாடுகள் உள்ளன, மேலும் ஒரு பெரிய சாய்ந்த புத்தர், ஆற்றங்கரையில் பழங்கால சிற்பங்கள் மற்றும் பார்வையாளர்கள் நீந்தக்கூடிய பல சுவாரஸ்யமான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.